Dear teachers, welcome to JS in English Learning. We are with Unit 6 of the revised PGTRB syllabus and we are discussing Jhumpa Lahiri's The Namesake. It's a novel that speaks about a cultural divide. It speaks about multiculturalism. It speaks about identity crisis of immigrants in America. இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு புலம்பெயர்ந்தோர் அங்கே சந்திக்கக்கூடிய அந்த கலாச்சார ரீதியான பிரச்சனைகளை அப்படியே நமக்கு அழகா படம் பிடித்து காட்டக்கூடிய ஒரு நாவல் தான் அந்த நேம் சேக். அண்ட் த ஹீரோ ஆஃப் த நாவல் இஸ் அ கேரக்டர் பை நேம் Gogol, Gogol Ganguly. He is a first generation American. இந்தியாவிலிருந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து பெங்காலில் போய் குடியேறி என்ன பண்ணிட்டாங்க, தே ஆர் பிகம் அமெரிக்கன் சிட்டிசன்ஸ். அண்ட் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தே ஆர் ஏபிள் டு கெட் அலாங் வித் அமெரிக்கன் கல்ச்சர், வேர் இஸ் Gogol, okay, is not able to get along with the American culture because his problem is his identity. The root is in Bengal. அவருடைய பேரண்ட்ஸ் வந்து பெங்காலி கல்ச்சர் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க. இவர் பிறந்தது அமெரிக்கன் கல்ச்சரில். அதனால அவரால் என்ன பண்ண முடியல, ஈஸியா அந்த அமெரிக்கன் கல்ச்சர்ல ஜெல் ஆக முடியல. ரெண்டாவது, அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, this particular character Gogol, the name is very strange to himself. அவருக்கு ஏன் அந்த பேர் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங் எபிசோட் இந்த நாவல். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, when he was born, his father named him with a temporary name as Gogol. ஓகே, Gogol அப்படிங்கிற ஒரு டெம்பரரி நேம் தான் கொடுக்குறாங்க. ஒரிஜினலாக அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, they have to get the original name from பெங்கால். பெங்காலில் தான் அவங்களுடைய பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அதனால ஃப்ரம் Gogol father's side and mother's side, they are awaiting a letter with the name of the child. அந்த சைல்டுக்கு பேர் கொடுக்கணும். ஆனால் அவங்க கிராண்ட் மதர், particularly Ashima's mother and the grandmother of Gogol, she writes a letter with a name and sends a letter, but the letter does not reach us அப்படின்னு தான் அந்த நாவலில் தகவல் இருக்கு. அஷிமாவுடைய மதர் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த 4 நட்சத்திரம்லாம் பார்ப்பாங்க இல்லையா, த ஜொடைக் சயின்ஸ் அப்படின்னு பார்ப்பாங்க, நியூமராலஜி பார்ப்பாங்க. அதெல்லாம் பேஸ் பண்ணி அவருக்கு ஒரு நேமை வந்து சூஸ் பண்ணி அதை ஒரு லெட்டர் எழுதி அனுப்புறாங்க. அண்ட் இந்த எபிசோட், இந்த நாவலில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அந்த நாவல் தட் பர்டிகுலர் லெட்டர் டஸ் நாட் ரீச் த ஹேண்ட்ஸ் ஆஃப் அஷீமா ஆர் அசோக். ஸோ வேற வழி இல்லாமல் இந்த டெம்பரரியா Gogol என்ற அந்த நேமே becomes a permanent name for Gogol. ஏன் சார் Gogolனு வச்சாங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா, அசோக் while he was in India, he was traveling in a train. அந்த ட்ரெயினில் ஒரு அழகான ஒரு எபிசோட் இருக்கு. அந்த எபிசோட் ரொம்ப டீட்டெயிலிங் நான் கொடுக்கல, இப்போ நம்ம கொடுக்குறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, he happens to meet a man. Who is a man அப்படின்னு கேட்டிங்கன்னா, you have to get back to the character list. In the character list, you have information about Mr. Ghosh. Okay, Ashok, while he was in India, எங்க இருந்தாரு? While he was in India, happens to meet a couple, Mr. Ghosh and Mrs. Ghosh. Okay, while traveling in a train. And Mr. Ghosh is an elderly man. And the elderly man, while he was traveling in the train, he advised Ashok, the parent or the father of Gogol, about the importance of travel and about the importance of literature. அதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் சொன்னார். நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னா, we will not gather more experience. அப்போ என்ன பண்ணணும், travel gives you lot of experience அப்படிங்கிற ஒரு ஐடியாவை மிஸ்டர் கோஷ் என்ற அந்த நபர் வந்து அசோக்குக்கு சொன்னார். அப்போ அசோக் வந்து he was an aspirant. காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே என்ன பண்ணுறாரு, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது மிஸ்டர் கோஷ் gives a book. And the book is written by Gogol Nikolai, a Russian writer. அந்த ஒர்க்கை வந்து அவர் படிச்சுக்கிட்டு இருக்காரு. அதில் நிறைய இன்ஸ்பைரிங் இன்ஃபர்மேஷன் இருக்கு. சர்வைவலை பற்றி நிறைய தாட்ஸ் வந்து அந்த ரஷ்யன் ரைட்டர் கொடுத்துருந்தாரு.
அந்த லெட்டர் வந்து அந்த பர்டிகுலர் புக்கை படிக்கும்போது that particular book and the advice given by Mr. Ghosh had a lasting impression on Ashok. இந்த புக்கை படித்து கொண்டு இருக்கும் பொழுதுதான் அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த புக்ல படிச்ச விஷயங்கள் என்ன பண்ணுது, அவரை அந்த ட்ரோமால இருந்து வெளிவர உதவி செய்தது. ஏன் அப்படின்னா there is a derailing on the train. I think somebody is keeping the mic on. I wish to tell you teachers, kindly keep your mics muted. Right? So நமக்கு ஸ்டோரியில ரொம்ப தெளிவா இருக்கு. என்னன்னா இந்தியால ஒரு சின்ன ஒரு யங் ஏஜ்ல டிராவல் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது மிஸ்டர் கோஷ் என்ற மனிதனை பார்க்கிறார். அந்த மனிதன் வந்து he insisted on the importance of travel. அது நம்பர் 1. நம்பர் 2, he spoke about the importance of reading literature. அந்த 2 விஷயம் படிச்சுட்டு என்ன பண்றாரு, he introduces Ashok to the book written by a writer. What is the name of the writer? What is the name of the writer? Okay, Gogol Nikolai. And அவர் எழுதின ஒரு ஒர்க், அந்த டைட்டில் ஆஃப் த ஒர்க் இஸ் த ஓவர் கோட். அந்த புத்தகத்தை படித்தார். அதுல ஒரு குறிப்பிட்ட பேஜஸ் வாட்சி கொண்டிருக்கும் போது அந்த புக் வந்து இவளுக்கு சர்வைவலை பற்றி சொல்லியது. ஹவு டு ஓவர் கம் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறத பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தது. அதை படித்து கொண்டு இருக்கும்போது there was a train derailing, அப்படின்னா தடம் புரள்தல். அப்ப ட்ரெயின் தடம் புரள்கிறது. அந்த தடம் புரளும் பொழுது இவருக்கு கூட டிராவல் பண்ண மிஸ்டர் கோஷ் he dies in the train accident, and that also has a great impact on the hero. யாரு? அசோக், கோகோலுடைய அப்பா. Just 1 minute each, I'll be back. So the death of Ghosh leaves a lasting impression. அவருக்கு அது ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுத்தது. என்ன அப்படின்னா இது வரைக்கும் நம்மளோட பேசிக்கிட்டு இருந்தவர் இப்போ இல்லாம போயிட்டார். அப்படிங்கும்போது he comes to know that life is very short. இந்த வாழ்க்கை என்பது நிரந்தரம் அல்ல அப்படிங்கிறத அவருக்கு புரிஞ்சு விட்டாரு. 2வது அவர் வந்து இவருக்கு கொடுத்த வாழ்க்கை பாடங்கள், அது 2வது அந்த புத்தகத்தில் படித்து கொண்டு இருக்கும்போது அவருக்கு கிடைத்த சர்வைவல் பற்றியதான டெக்னிக் என்ன அந்த புக்ல சொல்லப்பட்டு இருந்தது அப்படின்னு நீங்க கொஞ்சம் ஆர்வ கோளாறுல நம்ம யோசிக்கும் போது அந்த புத்தகம் என்ன சொல்லி இருந்தது அப்படின்னா ஆல் கல்ச்சர், அந்த கல்ச்சர் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இட் இஸ் லைக் ஓவர் கோட். அது வந்து ஒரு மேல் சட்டை மாதிரி. இதை கலட்டிட்டு வேற மாட்டினாலும் நம்ம சர்வைவ் பண்ண முடியும். அப்ப டோன்ட் ஸ்டிக் டு சம்திங், கீப் மூவிங். ஒன்லி when you go and when you adapt yourself. ஒரு புதிய இடத்திற்கு போகும்போது அந்த இடத்துக்கு தவிர்த்தாற்போல் நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த கல்ச்சரோடு நம்ம என்ன பண்ணோம், இணங்கி செல்ல வேண்டும். அப்படி இணங்கி சென்றோம் என்றால் நம்மளால வந்து என்ன பண்ண முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் கத்துக்கிட்டாரு. அப்படி கத்துக்கிட்டதுனால அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா he resolved to go to USA. ஏன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிறோம். இந்தியாவில இருந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வதற்காக ஃபாரின் கண்ட்ரிஸுக்கு போறாங்க. அதே மாதிரி இவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வதற்காக ஃபாரின் கண்ட்ரிக்கு போனாரு. அங்க ஒரு புதிய கல்ச்சரை பார்த்தாரு. ஆனா அந்த கல்ச்சர் வந்து என்ன பண்ணாரு, ஈஸியா அவரால் என்ன பண்ண முடிந்தது, அக்லமடைஸ் ஆக முடிந்தது. அந்த சீதோஷண நிலைக்கு தவிர்த்தாற்போல் தன்னை மாற்றிக்கொள்ள இவரால் முடிந்தது. இருந்தாலும் மாற்றிக்கொண்டாலும் முழுமையாக மாறவில்லை. எப்படி முழுமையாக மாறல அசோக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் அமெரிக்கன் கல்ச்சரை டிஃபரெண்ட் பண்ணாலும் அவரோட இந்தியன் ரூட்ஸை அவர் மறக்கவில்லை அப்படிங்கிறது நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன். அதே நேரத்துல என் கல்ச்சர் தான் பெருசு, என் கல்ச்சர் தான் ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு அதை பிடிச்சிட்டு நிக்கல. நம்ம வேற ஒரு இடத்துல இருக்கோம், அந்த கல்ச்சரோடு இணக்கமாக செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த அசோக் என்பவர் கற்றுக்கொண்டார். தன்னுடைய பையனுக்கும் ஒரு விஷயத்த சொல்ல முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. அந்த பையன் சின்ன பையனா இருந்ததுனால அதை அவரை புரிஞ்சுக்கவே இல்லை. அவர் ஒவ்வொரு தடவையும் என்ன பண்றாரு, இந்த அசோக் என்ற இந்த கோகோலுடைய அப்பா அவன்கிட்ட சொல்றாரு, தம்பி உன்னுடைய பெயருக்கு ஒரு ஆழ்ந்த பொருள் இருக்கிறது. ஏன் அந்த புக்கை படிக்கும் போது தான் நான் சர்வைவல் அப்படிங்கிறதுனா என்ன, எப்படி நம்ம உலகத்துல வந்து சர்வை பண்றதுங்கிறத நான் கத்துக்கிட்டேன். நிறைய வாழ்க்கை பாடங்களை அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் தான் எனக்கு சொல்லி கொடுத்தது. நீ பின்னாடி எதை புரிஞ்சுக்குவ அப்படின்னு சொன்னாரு. ஆனா இவன் என்ன பண்ணான், அந்த கொகோல் அப்படிங்கிற நேமும் எனக்கு பிடிக்கல, அந்த கொகோலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபேமிலி நேம் கங்குலி
அதுவும் இவனுக்கு பிடிக்கல. அதனால என்ன பண்றான், நான் அமெரிக்கால பிறந்திருக்கேன், அமெரிக்கன் கல்ச்சருக்கு தகுந்தா போல் நான் ஒரு பெயரை மாற்றிக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வளர்ந்த பிற்பாடு என்ன பண்றான், தன்னுடைய அடையாளத்தை கம்ப்ளீட்டாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நிக்கில் என்ற ஒரு பெயரை யார் எடுத்துக்கிட்டா? யார் நிக்கில் என்று தனது பெயரை மாற்றிக்கொண்டார்? கொகோல். ஓகே, அப்போ சின்ன வயசா இருக்கும்போது அவன் என்ன பண்ணான், அப்பா கிட்ட நிறைய போராட்டங்கள். ஏன் இந்த பேர் வச்சீங்க, எனக்கு இந்த பேர் பிடிக்கல, நிறைய பேர் எனக்கு கிண்டல் பண்றாங்க, என்னுடைய ஐடென்டிட்டி என்ன, நான் பெங்காலியா அல்லது அமெரிக்கனா அல்லது ரஷ்யனா அப்படின்னு 1008 கேள்வி கேட்கும்போது அந்த அப்பா இவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பாக்குறாரு. ஆனா அவன் கேட்கறதாக இல்லை. ஏன் அப்படின்னா அவனுக்கு அது ஒரு பெரிய கான்ஃபிளிக்டிங் சுச்சுவேஷனாக இருந்தது. பட் வென் ஹீ became a teenager, when he became independent, he legally changed his name from Gogol to Nikhil. Then this change of name, இந்த பெயர் மாற்றம் என்பது highly symbolic act. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பா அம்மா கொடுக்கக்கூடிய பெயர் அப்படிங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, we are accepting the past of the parents. அவருடைய கடந்த காலத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறோம், அவங்களுடைய அத்தாரிட்டியை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஏன் அவங்களுடைய அத்தாரிட்டி அக்செப்ட் பண்ணிக்கிறோம். என்னைக்கு நம்ம அவங்க கொடுத்த பேர் நம்ம மாத்த போறோமோ அன்னைக்கு we are severing ties. severing அப்படின்னா அந்த தொப்புள் கொடி பந்தம் அப்படிங்கிறத நம்ம அறுத்து எரிகிறோம். அப்ப இவங்க அப்பா ஒரு பெயர் கொடுத்திருக்கிறார், கொகோல் என்ற ஒரு பெயர். அதற்கு ஒரு ஆழ்ந்த மீனிங் இருக்கு. அதே நேரத்தில் கங்குலி அப்படிங்கிறது ஒரு ஃபேமிலி டை, ஃபேமிலியோடு இருக்கக்கூடிய ஒரு ஆழ்ந்த தொடர்பு. இது ரெண்டையுமே வேணாம் அப்படின்னு அவன் ஒருத்தன் என்ன பண்றான், இதை ரெண்டையும் நான் லீகலி மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், he takes a new name. What is the new name taken by Gogol Ganguly? நிக்கில். நிக்கில். அப்ப இந்த நிக்கில் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப காமன் நேம் இன் அமெரிக்கா. அப்ப he wants to adopt a new identity. இந்த ஐடென்டிட்டிலாம் எனக்கு வேணாம், எனக்கு ஒரு புது ஐடென்டிட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க போறான். போயிட்டு காலேஜ்ல அவன் என்ன படிச்சான் அப்படிங்கிறது கொஸ்டினா வரலாம். வாட் டிட் ககோல் ஸ்டடி இன் காலேஜ் அப்படிங்கும் போது he studied architecture. கட்டிடக்கலை படித்தான். ஓகே, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா he started developing romantic relationship with an American woman. எதுக்கு சார் இந்த ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நீங்க அந்த நாவல்ல ஆழ்ந்து போய் பார்க்கும்போது அந்த நாவலிஸ்ட் ரொம்ப தெளிவா சொல்றாங்க, he developed a relationship, a romantic relationship with an American, a serious love affair, in order to make his identity, American identity, stronger. இவன் பெங்காலி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தாலும் அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணுவாங்க, இவரை ஒரு பெங்காலியா தான் பார்ப்பாங்க, ஒரு இந்தியனா தான் பார்ப்பாங்க. அப்ப கம்ப்ளீட்டா ஒரு அமெரிக்கன் ஐடென்டிட்டி வேணும்னா ஒரு அமெரிக்கன் கேர்ளை கல்யாணம் பண்ணிக்கணும், அவங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு அடாப்ட் ஆகணும், அப்போ ஒரு அப்ரூவல் கிடைக்கும் என்பதற்காக அவர் என்ன பண்றாரு, ஒரு அமெரிக்கன் கேர்ளோடு ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ல என்ன பண்றாரு, he starts a romantic relationship. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் சாப்டர் 4ல இருக்கு. Okay, now we move on to chapter 5. This chapter 5 takes place in 1994. அப்ப எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, sitting is New York City, and New York Cityல இப்ப Gogol has a new identity. What is the new identity? நிக்கில். American identity. It is Nikhil. நிக்கில் என்ற பெயரில் இருக்கிறார். அவர் ஒரு ஆர்கிடெக்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. There he meets a American girl by name Maxine Ratcliffe. And she is a very wealthy daughter of a wealthy parents. அவருடைய parents நல்ல வெல்தியான parents, and they are politically liberals. அவங்களுடைய political stand என்ன? They are not conservatives, they are liberals. Conservatives na traditionalists. அப்படி இல்லாம கொஞ்சம் அன்கன்வென்ஷனலா இருக்கக்கூடியவங்க, ரொம்ப லிபரல்னா கொஞ்சம் ஃப்ரீ மைண்டட் அமெரிக்கன் ஃபேமிலி. அப்ப அந்த அமெரிக்கன் ஃபேமிலியில இவரும் என்ன பண்றாரு, ஜெல்லாக முயற்சி செய்கிறார். ஓகே, அப்போ இந்த மேக்சின் அப்படிங்கிற ஒரு பொண்ணை பாக்குறாரு. அந்த அமெரிக்கன் கல்ச்சர்ல ஷி வாஸ் டீப்லி ரூட்டட் இன் அமெரிக்கன் கல்ச்சர். அந்த கலாச்சாரத்தில் ஊறி போன ஒரு பெண்மணி, அமெரிக்கன் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த ஒரு கேர்ள்.
அவருடைய லைஃப் ஸ்டைலை பார்க்குறாரு, அவங்களுடைய மேனரிசம் பார்க்குறாரு. ரொம்ப பிடிச்சி போய் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த கேர்ளோட ரொம்ப சீரியஸா ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாரு. என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாமே அந்த கேர்ளுக்கு தெரியப்படுத்துகிறார். ஓகே, ஜஸ்ட் 1 minute டீச்சர்ஸ். Just I am resuming. So we find that Nikhil is very much influenced by Maxon's refined behavior and the lifestyle. So he tries to move closer because he finds his background, his Bengali background to be very humble. So he tries to enrich his lifestyle. And then you find when he moves closer to Maxine Ratcliffe, okay, she introduces Nikhil to her parents. And the parents are initially too good to Nikhil. Though they are Americans, though they are proper Americans, they are very loving and very kind-hearted people because they are liberal people. They are liberal Americans. அதனால அவங்க என்ன பண்றாங்க, ஈஸியா இவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் யாரால வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஜெல் பண்ண முடியல, நிக்கிலால ஃபுல்லா ஜெல் பண்ண முடியல அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு டெக்ஸ்ட்ல இருக்கு. சரி, இந்த ராட்லிஃப்ஸ் யாரு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துருவோமே. Okay, who are the Ratcliffes அப்படின்னு கேட்டீங்கன்னா, the Ratcliffes are, okay, one is Maxine Ratcliffe. Who is this Maxine Ratcliffe? We said Gogol's romantic part. Okay, not the first partner, maybe the second partner. We have yet another girl. She is the second romantic partner. And what aspect of Ratcliffe attracts Gogol or Nikhil அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is the spirit of freedom. She is a free spirit and she has the sophistication of upper class American life. ஒரு upper class American lifeல எப்படி ஒரு sophisticationஆ இருப்பாங்களோ, ஒரு நல்ல வசதி வாய்ப்போட இருப்பாங்களோ, அந்த ஒரு விஷயத்தை பார்க்குறான். இவன் பார்த்தோன்னே என்ன பண்றான், ஈஸியா அவன் மீது காதல் வயப்படுகிறான். ஓகே, அவ வந்து ஒரு வெல்த்தி ஃபேமிலியில இருந்து வந்த போதும் கூட கூகுள்ல வந்து அவனுடைய ஸ்கில்ஸை பார்த்து அவன் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகுறா. அப்படியே இன்ட்ரெஸ்ட் ஆகுறவன் என்ன பண்றா, அவனோடு டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். இஸ் த இன்ஃபர்மேஷன் கிளியர்? அவனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த அமெரிக்கன் அப்பர் கிளாஸ் அமெரிக்கன் லைஃப் ஸ்டைலுக்கு இவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறா. வாட் இஸ் தட் அப்பர் கிளாஸ் அமெரிக்கன் லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயிங் டு டின்னர்ஸ், கோயிங் அவுட் ஆன் வெக்கேஷன் அண்ட் கேஷுவலி எக்ஸ்பிரஸிங் தேர் எமோஷன்ஸ் ஓப்பன்லி. ஏன்னா அது வந்து ரொம்ப கேஷுவலா என்ன ஃபீல் பண்றோமோ அது அப்படியே டக்குன்னு வெளியில ஒரு ஃபாரின் கல்ச்சர்ல சொல்லிடுவாங்க. நம்ம இந்தியன் கல்ச்சர்ல உள்ள ஒரு சில விஷயங்கள் ஃபீல் பண்ணாலும் ஒரு சில விஷயங்களை ஓப்பனா வெளியில சொல்லக்கூடாதுன்னு இருக்கு. அப்ப there is lot of restriction. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து யாருக்கிட்ட இல்ல, மேக்ஸினிடம் இல்லை, ராட்லிஃப்ஸிடம் இல்லை. இந்த இன்ஃபர்மேஷன் புரிஞ்சுச்சா டீச்சர்ஸ்? அப்ப இனிஷியலா பாத்தீங்கன்னா இந்த ராட்லிஃப் they are very loving, but we find that Maxine becomes a bit upset when Nikhil becomes very sorrowful after his father's sudden demise. அவங்க அப்பா இறந்து போறார். யாருடைய அப்பா? நிக்கிலுடைய தந்தை அசோக். அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, சடன் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போறார். அது வரைக்கும் அப்பா விட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்த நிக்கில் என்ன பண்றான், ஃபேமிலியோட போய் பக்கத்துல ஜெல்லாக ஆரம்பிக்கிறான். பக்கத்துல போகும்போது தான் அவங்க அம்மாவுடைய அந்த அன்பை புரிஞ்சுக்கிறான், அந்த அம்மாவுடைய கல்ச்சர் புரிஞ்சுக்கிறான், அந்த அம்மாவுடைய கல்ச்சரல் பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய ரிச்சுவல்ஸ், கல்ச்சரல் இம்பார்ட்டன்ஸ் அவனுக்கு புரியுது. அப்படி புரிஞ்சுக்கும் போது there is orientation towards the father's and mother's culture more than his adoptive culture. அவன் அமெரிக்கன் கல்ச்சருக்குள்ளார அப்படியே அசிமுலேட் ஆக முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது இவனுடைய அப்பாவுடைய இறப்பு அப்படிங்கிறது இவனை பெருவாக பாதிக்கும் பொழுது, அப்பாவுடைய இறப்பு அப்படிங்கும் போது அவங்க எல்லாம் இந்தியன் பேக்ரவுண்ட்ல இருந்து வர்றவங்க. அப்ப ஒரு மனிதன் இறந்தால் நமக்கு 1008 கலாச்சார சடங்கு முறைகள் இருக்கு. அந்த சடங்கு முறைகள் எல்லாம் அவன் என்ன பண்றது மேற்கொள்ளும் பொழுதுதான் அவனுக்கு தெரியுது இந்த கல்ச்சர் எவ்வளவு ரிச்சானது,
அப்படின்ட்டு. அப்ப கொஞ்சமா அவனுக்கு வந்து தன்னுடைய தந்தையின் கலாச்சாரத்தின் பால் நிறைய ஈர்ப்பு இருக்கிறதுனால என்ன பண்றான், இவ்வளவு நாள் நம்ம அப்பா சொன்ன விஷயங்களை நம்ம என்ன பண்ணல, கண்டு கொள்ளவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், அப்படியே நான் வந்து இப்ப அமெரிக்கனா இல்ல பெங்காலியா அப்படிங்கிற ஒரு சின்ன பிரச்சனை வருது. அந்த பிரச்சனைய யார் புரிஞ்சுக்கல, மேக்சின் ராட்லிஃப் புரிந்து கொள்ளவில்லை. அதனால அவங்க ரெண்டு பேருக்குள்ளார கொஞ்சம் பிளவு ஏற்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்போ இந்த மேக்சின் ராட்லிஃப் உடைய பேரண்ட்ஸ் யாருன்னு நம்ம கொஸ்டின் கேட்பாங்க. ஹூ ஆர் த பேரண்ட்ஸ் ஆஃப் மேக்சின் ராட்லிஃப்? ஜெரால்ட் அண்ட் லிடியா ராட்லிஃப். They are the parents of Maxine. Is the information clear, teachers? இன்ஃபர்மேஷன் கிளியர் இருக்கா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ராட்லிஃப் ஃபேமிலி அப்படின்னா 3 பேர். ஒருத்தர் மேக்சின் ராட்லிஃப், த கேர்ள் ஃப்ரெண்ட் ஆஃப் நிக்கில். தென் அந்த மேக்சின் ராட்லிஃப் உடைய பேரண்ட்ஸ், ஒன் இஸ் ஜெரால்ட் ராட்லிஃப் அண்ட் த மதர் லிடியா ராட்லிஃப். இவங்க ரெண்டு பேரும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், தே ஆர் ஹைலி கல்ச்சர்டு அமெரிக்கன்ஸ். அந்த நல்ல வெல் மேனர்டு அமெரிக்கன்ஸ். தே ஆர் ஆல்சோ லிபரல்ஸ், லிபரல் மைண்ட் செட் உள்ளவங்க. அந்த பொலிட்டிக்கல் லீனியேஜும் கூட அவங்களுக்கு இருக்கு. அதே நேரத்தில் தே ஆர் நியூயார்க்கர்ஸ். அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா அமெரிக்கன்ஸாக இருந்தால் கூட தன்னுடைய டாட்டர் வந்து ஒரு இந்தியன் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு பையனை விரும்புகிறான் என்று தெரியும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க, எந்தவித சலனமும் இல்லாமல் எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் அந்த பையனை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. தட் ஷோஸ் ஹவ் அமெரிக்கன் கல்ச்சர் இஸ் ரெடி டு அசிமிலேட் அதர் கல்ச்சர்ஸ். அசிமிலேட்னா அப்படியே உள்வாங்கி கொள்வது, உள்வாங்கி கிரகித்துக் கொள்வது. அப்பதான் அந்த கல்ச்சர் வளரும். வெளியில இருந்து வர்றவங்களுக்கு நோன்னு சொல்லக்கூடாது, அப்படியே உள்ள இழுத்து போட்டுக்குவோம் அப்படின்னு நினைக்கும் போது. சரி, இவங்களை பத்தி சொல்லும் போது பார்க்கும்போது they are the epitome. epitome அப்படின்னா they are the fullness of upper middle class American sophistication. They are well read, well traveled and they are very very gracious. graciousனா well mannered. அவங்க பாத்தீங்கன்னா நம்ம நிக்கில் அப்படிங்கிற கேரக்டரை ரொம்ப நல்லாவே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களால என்ன பண்ண முடியல, கம்ப்ளீட்டா அந்த கல்ச்சரோடு மிங்கிள் ஆக முடியல. there is a cultural gap between Gokul's upbringing and their upbringing. Is the information clear, teachers? They are highly individualistic. இந்த இண்டிவிஜுவலிஸ்டிக்னா ஒரு தனிநபரை மட்டும் மையப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை. எனது சந்தோஷம், எனது துக்கம் அப்படின்னு யோசிக்கிறதா இண்டிவிஜுவலிசம். ஆனா அந்த கங்குலி ஃபேமிலி இருக்கு இல்லையா, நிக்கில் வந்து பேசிக்கலி பெங்காலி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்து பையன். அப்ப அந்த கங்குலி ஃபேமிலியோடைய வேல்யூ சிஸ்டம் என்ன அப்படின்னா, இட் இஸ் அ கம்யூனிட்டி ஓரியன்டட் லைஃப் ஸ்டைல். அங்கே நான் தனி மனிதன் அப்படிங்கிறதுக்கு வழி இல்லை. இந்தியால நாம் அப்படிங்கிறத பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்போம். அப்ப அந்த ஒரு கல்ச்சருக்கும் இந்த ஒரு கல்ச்சருக்கும் ஒரு பெரிய கேப் இருக்கு. அங்க இந்தியன் லைஃப் ஸ்டைல்ல எவ்ரி ரிலேஷன்ஷிப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அப்ப அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள ப்ராப்ளம் வரும்போது எவ்ரி இண்டிவிஜுவல் கெட்ஸ் அஃபெக்டட். ஆனா வெஸ்டர்ன் கல்ச்சர்ல அப்படி இல்லை அப்படிங்கறது இந்த நாவல்ல நம்ம ஆத்தர் ஜும்பா லஹரி ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க. இஸ் த இன்ஃபர்மேஷன் கிளியர்? அதனால தான் நம்ம பார்க்கிறோம், நிக்கில் though he is moving closer with the Rattlers, he feels unbelonged in that world. அந்த உலகத்திற்கு தான் வேண்டாதவனாக அவனுக்கு ஒரு எண்ணம் வருகிறது. அவங்க ரொம்ப லவ்விங்கா இருந்த போதும் கூட இவன் வந்து இமோஷனலா அவங்களோட கனெக்ட் ஆக முடியல. he feels like a alien. வேற்று கிரகத்தவன் போல ஒரு உணர்வு அவனுக்கு கிடைக்கிறது. அந்த உலகம் வேற, நம்ம உலகம் வேற அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. அதனால அவன் என்ன பண்றான், அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு இமோஷனல் ஸ்ட்ரெயின் வருது. அதனால என்ன பண்றான், நிக்கிலும் மேக்சின் ராட்லிஃபும் பிரிகிறார்கள். இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர், டீச்சர்ஸ்? ஆர் யூ ஏபிள் டு ஃபாலோ த நரேஷன்? எஸ் சார். ஓகே, எதுவும் புரியலைன்னா கேட்டுக்கோங்க. ரைட். அப்போ இந்த சாப்டர் எதை பத்தி பேசுது, அசிமிலேஷன் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்
கொலோனியல் டேர்ம். அசிமிலேஷன் அப்படிங்கிற ஒரு டேர்மை பத்தி தான் பேசுது. என்னன்னா, ஒரு டாமினன்ட் கல்ச்சர் இன்னொரு கல்ச்சரை அப்படியே அப்சர்வ் பண்ண முயற்சி பண்ணுது. அதுதான் அசிமிலேஷன். ஆனா இந்த கல்ச்சர்ல இருந்து போறவங்க, நம்ம இந்தியன் கல்ச்சர்ல இருந்து அமெரிக்கன் கல்ச்சருக்கு போறவங்க கம்ப்ளீட்டா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய சொந்த கலாச்சாரத்தை தூக்கி எறிந்து விட்டு அந்த கல்ச்சர் உள்ள ஃபுல்லா ஜெல் ஆயிட்டு நான் அமெரிக்கன்னு சொல்லுவாங்க. அப்படி இருப்பவர்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா இன்னொரு குரூப் இருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த அமெரிக்கன் கல்ச்சரும் அவங்களுக்கு பிடிக்கும், இந்த பக்கத்துல இருக்கிறதும் அவங்களால விட முடியாது. நம்ம தமிழ்ல சின்ன வயசுல சொல்லுவோம் இல்லையா, கிராமப்புறங்கள்ல, என்னன்னா ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால், அதுவும் வேணும் இதுவும் வேணும், குழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு என்ன வரும், த டியூவல் கான்சியஸ்னஸ், டியூவல் ஐடென்டிட்டி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும். அது வர்றவங்களுக்கு லைஃப் வந்து ஹாப்பியா இருக்காது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் டீச்சர்ஸ். சரி, we have gone beyond 30, so we will stop here and restart